Praise the Lord. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. அதிக பாடு எடுத்து சபைக்கு வருகிறோம். ஒரு நாள் தூரத்திலிருந்து அதுக்குண்டான பலன் உண்டு. அதை போக போக பார்ப்பீங்க. இதுவரை நம்ம செய்கிற ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டு பெரிதாக கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். மகிழ்ச்சியோடு என்னுடைய மகனுக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி அமெரிக்காவில் கல்யாணம் இருக்கிறது. அதை கர்த்தர் நடத்தி கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய கிருபையிலே மகா பெரிய கிருபை இது. ஏனென்றால் 15:32 சொன்னபடி காணாமல் போனவை கண்டறியப்பட்டான் என்கிற சூழ்நிலையை நான் கடந்து சென்றவன். அதிகம் படித்ததுனாலே சிலருக்கு இயேசு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையும் நான் சமாளிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் அனுகிரகம் செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன், செலுத்திக் கொண்டிருக்கிறேன். எனக்காக எங்களுக்காக ஜபம் செய்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை கடந்து செல்ல போகிறோம். முக்கியமான செய்தி என்றால் அதில் ஒரு பெரிய கருத்து இருக்கிறது. இதுதான் கருத்து, வேதத்தில் உள்ள முக்கியமான கருத்து. அதை பற்றி இன்றைக்கு நாம் பெரிதாக ஆழமாக நாம் காணப்போகிறோம். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னை கேட்டுக்கொண்டார் பாஸ்டர் ஒன்ஸ் அகைன் பாஸ்டர் நோயல், பாஸ்டர் ஈனோக் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு மெசேஜ் எடுக்கும்படி ஏதோ கர்த்தருடைய ஊந்துதலாக இருக்கலாம். போன வாரம் அவரே எனக்கு சொல்லிவிட்டார், நீ மெசேஜ் எடுக்க வேணும். ஏன்னா முத்தி போய் தான் இருந்தேன், ஏதோ மெசேஜை கொடுக்கணுமே, இந்த மெசேஜ் எப்படி கொடுக்கறது என்று. ஏன்னா நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வார்த்தைகளை கேட்கும்போது இதை யாருக்கு சொல்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அது கர்த்தர் நமக்கு ஏவுதல் செய்கிறார். பாஸ்டர்கள் மூலமாக நீ ஒரு மெசேஜை கொடு என்று சொன்னால் நான் எந்த நேரமும் அதை நான் இல்லை என்று சொல்ல போவதில்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு தானே நம்ம ஜனமே எடுத்திருக்கோம். பிறப்பின் பயனே அதுதான். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அதை சொல்லி கொண்டு போகும்போது நமக்கு அதில் கர்த்தர் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். வர கிஃப்டே வேண்டாம்னு சொல்லக்கூடாது, டக்குன்னு எடுத்துக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் இப்படியாக நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்மை காப்பாற்றுகிறார். இன்றைக்கு என்னுடைய தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை என்று இந்த இடத்திலிருந்து நான் சொல்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை என்று கேட்பவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ, உங்களைப் போல எங்கேயும் வெளி இடத்தில் எங்கெங்கே யார் இந்த வீடியோவை பார்க்கிறார்களோ அவர்களும் இதே போல நினைக்க வேண்டும். முதல்ல விசுவாசம், நான் அசைக்கப்படுவதில்லை. இங்க ஒவ்வொருத்தரும் அதுதான் நினைக்கணும், நான் அசைக்கப்படுவதில்லை. நாம் அசைக்கப்படாது இருப்பது வாழ்க்கையில மிக முக்கியமான அவசியமாக இருக்கிறது. இந்த அசைவு என்றால் என்ன, அதை குறித்து முதல்ல நாம் வேதத்தை அறிந்து அதுக்கப்புறம் சொல்லுவோம். இது ஆங்கிலத்திலே I shall not be moved. டேனிஷ்ல ட்ரை பண்றேன். ரோக்ஸ் எக் ரோகசிக்க ஜாக் ரோகசிக்க. இது டேனிஷ். யாராவது தெளிவா சொல்றாருந்தா மைக் இருந்தா சொல்லுங்க. டேனிஷ்ல ஜாக் ரோகஸ் இக். சொல்லுங்க சிஸ்டர். ஒரு டேனிஷ் சொன்னாதான் இது நல்லா இருக்கும். காப்பி எடுத்த மாதிரி இருக்கும்ல. Jeg råkes ikke. Jeg råkes ikke. See, எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற ஒரு வசனம் அங்க உங்களுக்கு இந்த படம் தெரிகிறதா? இது சங்கீதம் 16:8. இந்த வசனத்தை நாம் பார்ப்போம். இந்த வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி தாவீது இப்படியாக ஜெபம் செய்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சரிங்களா? நம்ம இதை பற்றி நல்ல ஆராய்வோம். அதற்கு முன்னாடி நான் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பாடலை பாடி உங்களை எல்லாரும் உற்சாகப்படுத்தி நாம் எல்லாரும் குதூகலமாக இந்த ஓட்டத்தை தொடங்குவோம் இன்றைக்கு. அல்லேலூயா. நன்றி சுவாமி. இது ஒரு அருமையான பாடல், உங்களுக்கு தெரிந்திருக்கும். நன்றி சொல்கிற பாடல்.
இல்லை என்றாலும் சொந்த பந்தங்கள் என்னை நெருப்பி விட்டாலும் உலக சொத்து செல்வங்கள் எனக்கு இல்லை என்றாலும் சொந்த மக்கள் வந்து சத்தியத்தை மீட்டுக் கொண்டு உங்க பிள்ளையாய் என்னை வாழ வச்சவரே, உண்மையே உயர்த்தி தினம் பாட வச்சவரே, உண்மையே உயர்த்தி தினம் பாட வச்சவரே. கல்வியிலையும் ஒன்றுமில்லை, பையிலையும் ஒன்றுமில்லை, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேண்டுமே. நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே. இல்ல கிருபையால் என்னை காத்து வந்தவரே. நானும் அடக்கி இருப்பேன், உங்க சொல்ல கேட்டுதான் நானும் தினமும் நடப்பேன். பிறந்த காலத்துல நானும் அடங்கி இருப்பேன், உங்க சொல்ல கேட்டுதான் நானும் தினமும் நடப்பேன். எல்லா அதிசயம் என் வாழ்வில் செய்தவரே, எல்லா அதிசயம் என் வாழ்வில் செய்தவரே, உங்க தொழில் சுமந்த என்னை காத்து வந்தவரே, உங்க வந்த சொல்ல என்ன போட வச்சவரே. கையிலையும் ஒண்ணுமில்லை, பையிலையும் ஒண்ணுமில்லை, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேண்டுமே. நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே. எல்லையில்லா கிருபையால் என்னை காத்து வந்தவரே. கையிலையும் ஒன்றுமில்லை, பையிலையும் ஒன்றுமில்லை, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அன்னைக்கு உங்க தயவு எனக்கு வேண்டுமே. நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே. என்னையும் கிருபையால் என்னை காத்து வந்தவரே. Thank you, Jesus. நான் முதல்லயே சாட்சி சொல்லிவிட்டேன், எனக்கு நன்மை செய்த தேவன். அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே அவர் எங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார். இந்த பெரிய கிருபை அடியனுக்கு அடியன் குடும்பத்தாருக்கு கிடைத்தது. இதே போல இந்த சபைக்கு வருவோர், இந்த வார்த்தைகளை கேட்போர் எல்லாருக்கும் பெரிய கிருபை கர்த்தர் கொடுக்க வேண்டும், அறிவித்தர வேண்டும் என்று ஜெபம் செய்கிறேன். இந்த வேளையிலும் இந்த சபையை சார்ந்த அத்தனை பேரையும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்காக மன்றாடி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நான் அசைக்கப்படுவதில்லை என்று நான் தைரியமாக சொல்ல என் முன்னாலே நீர் இருக்கணும் சுவாமி. என் பக்கத்திலே வலது பரிசத்திலே நீர் ஆலோசனை சொல்லி என்னை வழிநடத்தணும் ராஜா. கர்த்தாவே, இந்த வேளையிலே எந்த வார்த்தை வந்தாலும் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கணும் சுவாமி. அடியனுடைய வார்த்தை ஒன்று கூட இல்லாதபடி செய்து கர்த்தாவே, நீர் உலகத்தை ஆளும் தேவன், அடியன் ஒரு கொடியன், அடியன் ஆளுகை செய்ய உமக்கு ஒரு நொடி போதும் சுவாமி. இந்த உலகத்தின் ஒரு நொடியிலே அடியனை நீர் ஆளுகை செய்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு நொடியிலும் அடியன் மூலமாக நீர் வார்த்தையை பேசி ஆண்டவரே வந்திருந்த பிள்ளைகளை ஒரு வார்த்தையால் நிரப்பு சுவாமி. அநேக சத்தியங்கள் அறியப்படாது இருக்கிறதை அறிந்து கொள்ள வாய்ப்புகளை கொடும் சுவாமி. செவிகளை திறவும், இருதயங்களை திறவும் ஆண்டவரை, மன கண்களை திறவும்.
ஆசீர்வதியும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த வசனத்தை பார்த்தோம். சங்கீதம் 16:8. இன்னொரு விசை இந்த டேனிஷ் வசனத்தை யாராவது வாசிக்கணும்? நான் தமிழிலும் இங்கிலீஷிலும் வாசித்து விடுகிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. I have set the Lord always before me. Because he is at my right hand, I shall not be moved. Jeg har altid Herren for øje. Han er ved min højre. Jeg rokkes ikke. நல்ல சத்தமா வாசிங்க சிஸ்டர், இன்னொரு தடவை. Jeg har altid Herren for øje. Han er ved min højre. Jeg rokkes ikke. அல்லேலூயா. Thank you sister. இது ஒரு அருமையான வசனம். இதை நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். நான் கர்த்தரை என் முன்னாடி நிறுத்தி வைத்திருக்கிறேன், ஆனால் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். இது எப்படி உங்களுக்கு தெரிகிறது? தாவீது சங்கீதக்காரன் கர்த்தரை முன்னாடி வைத்துக் கொண்டு அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார் என்று சொல்வது, பக்கத்தில் ஒரு GPS போட்டு வச்சிருக்கேன் பாருங்க படம், அந்த மாதிரி நீங்கள் வாகனம் ஓட்டும் போது ஒரு இடத்துல திரும்பும் போது திரும்பதுக்கு முன்னாடியே மெசேஜ் வந்துடும். அடுத்ததுல நீ லெஃப்ட்ல திரும்ப, ரைட்ல திரும்ப. கர்த்தருடைய வார்த்தை அது. கர்த்தருடைய வார்த்தை முன்னாடி இருக்கும். வார்த்தையிலே கர்த்தர் இருக்கிறார். பக்கத்திலே ஆலோசனை சொல்லுகிறவர் கர்த்தர். வலது பரிசத்தில் இருந்து அவர் நல்ல செய்தியை சொல்கிறார். நமது தேவைக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த ஆலோசனை சொல்லும் கர்த்தராக இருக்கிறார். அதனாலே தான் நம் கர்த்தர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நாம் நேராக செல்கிறோம். நாம் செல்லும் வழி சரியாக இருக்கிறது. நாம் எங்கு சென்றடைய வேண்டுமோ அந்த வழியை செல்கிறோம். ஆன்மீகத்திலே நீங்கள் அறிவியலும் செய்யலாம். அறிவியலில் GPS வச்சுக் கொள்ளுங்கள். ஆன்மீகத்துக்கு வருவோம். இப்பொழுது நாம் ஆன்மீகத்தை பற்றி அறிய போகிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய வார்த்தையினாலே இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து கடைசியில் மனுஷனையும் சிருஷ்டித்து நம்மை ஆளுகை செய்கிறார். அவர் நம்மிடத்தில் ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். கடைசியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் அசைக்கப்படாதபடி இருக்க வேண்டும். இங்கே அசைவு என்றால் என்ன? நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது ஏன் சொல்லுகிறார்? சங்கீதக்காரன் தாவீது நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஏனென்றால் சூழ்நிலைகள் அப்படியாக இருக்கிறது. தாவீது பாவம் செய்த காரணத்தினால் விழக்கூடிய சூழ்நிலையிலே தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனுடைய இருதயத்தை அறிந்து கொண்டு கர்த்தர் பூரண மன்னிப்பு அருளி தாவீதை தன் பக்கம் இழுக்கிறார். தாவீதை இழுத்துக்கொண்டு தாவீதை அவர் என்னுடைய தாசன் என்று இந்த பைபிள் முழுவதும் சொல்லியிருப்பது பிரியமாக சொன்னது தாவீது தான். ஆனால் தாவீது செய்யாத பாவம் ஒன்றும் இல்லை. தாவீது எல்லாம் செய்துவிட்டார். ஆனால் மனம் வருந்தினார். செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி தேவனுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. தன்னை அவர் கௌரவப்படுத்தவில்லை. எல்லா நேரமும் தேவனை கௌரவப்படுத்தி தேவனுடைய மகிமையை பேசி 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 தேவனுடைய அன்பை சம்பாதித்ததினாலே தாவீதுக்கு ஒரு கிருபை கிடைத்தது. தாவீதுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. தாவீது போய்கொண்டே இருக்கிறான், ஜெயம் கொண்டு, ஜெயத்தின் மேல் ஜெயம் அவனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது. பக்கத்தில் இருந்து சொல்லுபவர் ஆலோசனை கர்த்தர் சொல்லி சொல்லி கொடுத்து தாவீதை உருவாக்கினார். இப்படியாக நாம் விழுந்து போகாதபடிக்கு சாயாமல் இருப்பதற்கு நான் சாய்வதில்லை. இதை கொஞ்ச நேரம் சில ஒரு நிமிடங்களுக்கு பிறகு உங்களுக்கு இதனுடைய விளக்கம் அதிகமாக புரியும். இப்போது நீங்க அறிவியல் பூர்வமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வலது பரிசத்துல தான் நீங்க ஆண்டவர் என்று சொல்லுகிறார். இடது பரிசம் இன்னும் காலியா தான் இருக்கிறது. வலது பரிசத்திலே இது ஒரு ரைட் ஆங்கிள் மாதிரி வச்சுக்கொள்ளுங்கள். நம்ம முன்னாடி பார்க்கிறோம். இங்கே ஒரு பக்கத்துல ஒரு சப்போர்ட் வைத்து விட்டால் அது நேரா போகும். இங்கே காத்தடிச்சாலும் சாயாது. காத்தடிச்சால் தாங்கி பிடிக்கணும். அந்த பக்கம் சாஞ்சால் இழுத்து பிடிக்கணும்.
கர்த்தர் நம்மை தாங்கி பிடிக்கிறார், இழுத்து பிடிக்கிறார். நாம் தவறு செய்யாதபடிக்கு இழுத்து பிடிக்கிறார். நமக்கு பலம் குறையும் போது தாங்கி பிடிக்கிறார். கர்த்தர் அவர் செம்மையான காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். இப்படியாக வலது பரிசத்திலே அவர் இருந்து ஆலோசனை சொல்லுகிறார். இந்த படத்திலே பக்கத்துல வலது பரிசத்திலே நீங்க பார்க்கிறது செம்மறியாடு, ஷீப். இடது பரிசத்திலே பாருங்க வெள்ளாடுகள். இதை குறித்து ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை குறித்து நாம் அப்புறம் ஆராய்வோம். ஆனால் இதற்கு முன்னாலே யாரெல்லாம் அசைக்கப்படுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது ஒரு உதாரணம். தாவீது ராஜா ஒரு உதாரணமாக இருந்தார். அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். தெரியவில்லை என்றால் நீங்கள் படிக்க வேண்டிய வேத புஸ்தகம் சங்கீதம் படியுங்கள், தெரியும். ஆனால் இந்த தலைப்புக்கு ஏதுவான சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கர்த்தர் என்னை ஏவியதனாலே இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எவரெல்லாம் அசைக்கப்படுவதில்லை என்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழுமானால், முதலாவதாக நாம் கர்த்தர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் முதலாவதாக ரட்சிக்கப்பட்ட போது எல்லாரும் பேசுவார்கள், கர்த்தர் அதை செய்தார், கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் செய்வார், உங்களை ரட்சிப்பார் எல்லாம். கடைசியாக நான் கர்த்தர் யார் என்று சொல்லப்பா, அப்புறம் தானே ரட்சிப்பை பத்தி நமக்கு தெரியும். இயேசு போட்டோ எல்லாம் காமிப்பாங்க ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் சொல்லுகிறேன், என்னுடைய சூழ்நிலை, நான் யாரை போய் கேட்பது? என்னென்று ஒருத்தர் மெசேஜ் கொடுத்தால் கர்த்தர் யார் என்று சொல்லுங்கள், அதான் கேட்பேன். நீங்க கர்த்தர் கர்த்தர் பேப்பர் அந்த ரோடெல்லாம் எழுதிருக்காங்க ஊர்ல, கர்த்தர் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார், கர்த்தரை விசுவாசிகள் எல்லாம். கர்த்தர் யாரு அது தெரிஞ்சாதானே நம்ம கர்த்தர் பின்னாடி போக முடியும். அதனால இந்த கர்த்தரை அறியக்கூடிய முதல் வசனத்தை இங்க நான் யாராவது படியுங்கள். கர்த்தர் யார் என்பதை ஏசாயா 33:22 உரத்த குரல்ல யாராவது படியுங்கள். ஏசாயா 33:22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார், அவர் நம்மை ரட்சிப்பார். நியாயம் செய்கிறார். எங்கே நியாயம் இல்லையோ அவர் யாரையும் விடுவதில்லை. நியாயம் செய்கிறார். நியாயம் செய்யும் தேவன் நம் கர்த்தராக இருக்கிறார். அவர் நியாயம் செய்யவில்லை என்ற அந்த உலகத்தில் நியாயமே இருக்காது. அநியாயம் பொங்கி வழியும். அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியாயம் செய்கிறார். அந்த நியாய தீர்ப்பிலே வந்து விடக்கூடாது என்று வசனத்தை கொடுத்து பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். அந்த பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். அவர் நியாய தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு. அவருடைய பிள்ளைகளுக்கு இது விதிவிலக்காகி விடுகிறது. ஏனென்றால் எல்லாரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். அவர் வார்த்தையை தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள்? அதை தான் நான் கேட்டேன். கர்த்தர் யார் முதலிலே சொல்லுங்கள், அடுத்தது ரட்சிப்பை பற்றி பேசுவோம். ஆனால் நான் அறிந்து கொண்டேன் அன்றைக்கு கர்த்தர் யார் என்று. இருந்தாலும் அந்த குழப்பம் தீரவில்லை. வேதத்தை படிக்க படிக்க தான் குழப்பங்கள் தீரும். நாம் வேதத்தை படிக்க வேண்டிய அவசியம் மிகுதியாக இருக்கிறது. இது போல நிறைய வசனங்கள் இருக்கு வேதத்திலே. கர்த்தர் யார் என்று, அவர் நியாயாதிபதியாக இருக்கிற காரணத்தினாலே நியாயம் தவறி போவதில்லை. அவரே நமக்கு ராஜாவாக இருக்கிறார். பாருங்க, நம்முடைய ராஜா அவர் தான். இந்த உலகத்துக்கே ராஜா கர்த்தர் தான். மற்ற ராஜாக்கள் சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் இருப்பாங்க. ராஜாக்களை எழுப்புவார், அப்புறம் தள்ளுவார், தள்ளுவார். யாரு சரியா பிடிக்கலையோ தள்ளி போடுவார். ஆனால் அவர் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். நியாய பிரமாணிகர், தீர்ப்பு எழுதுகிறார். அவர் நம்மை ரட்சிப்பார். அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் நம்மை தூக்கி விடுவார். நம்ம ஜெபம் கேட்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை தேட கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக. சோ கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்கள், கீழ்ப்படிபவர்கள் நீதிமான்களாய் வாழ்கிறார்கள். கூடுமானவரை அவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அசைவு கிடையாது. இந்த அசைவு குறித்து இன்னொரு
கர்த்தருக்கு விருப்பமானது என்ன என்பதை அறிந்து கொண்டு அதையும் நாம் செய்ய வேண்டும். அவர் அதிகமாக எதையும் கேட்பதில்லை. நீ முழங்கால் முட்டிக்கால் போட்டு நடக்கணும், நீ செருப்பில்லாம நடக்கணும், நீ மலையில ஏறணும், மொட்டை அடிக்கணும், நீ காதை குத்தணும், உடம்புல குத்தி கொள்ளணும் சொல்லவே இல்லை. அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் வேண்டும். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை மீகா 6:8 உரத்த குரல்ல படிங்க பாஸ்டர். மீகா 6:8 மீகா 6:8 நாம் இப்போது வாசிப்போம். இந்த 2 வசனங்கள் உங்களுக்கு கர்த்தரை குறித்த ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்து ஒரு தெளிவை கொடுக்கும். அல்லேலூயா. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என்ன அருமையான தேவன் பாருங்க. நமக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்து இந்த சிம்பிள் மேட்டர் தான் கேட்கிறார். நீ நியாயம் செய், அநியாயம் செய்யாதே, அவருக்கு முன்னாடி பணிந்து கொள், மன தாழ்மையோடு இரு, தேவனை தொழுது கொள், பணிந்து கொள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யாது, தேவ தூஷண காரியங்களை எதுவும் செய்யாது. இவ்வளவுதான். அவர் உங்களை முட்டிக்கால உடைக்கவும் இல்லை, உங்கள் காதை அறுக்கவும் இல்லை, கண்ணை குத்தவும் இல்லை. அவர் அருமையான தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்மை ரட்சிக்கிறார், நம்மளை காத்துக்கொள்கிறார், நம்ம எல்லாரையும் காத்துக்கொள்கிறார். இதுதான் செய்யணும். இரக்கத்தை சிநேகிக்கணும். இரக்கம் இல்லாத ஜனங்களாக இருக்கிறார். நமக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் வருகிறது, அது நமக்கு சோதனைக்காக வருகிறது. அங்கே உங்கள் இரக்கத்தை கூடுமானவளை காண்பித்தால் அங்கிருந்து சிறுமைப்பட்டவருக்கு நீ இறங்கினாயே என்று அந்த கணக்கில் வந்து விடுவார்கள். நீ சிறுமைப்பட்டவருக்கு இறங்கவில்லை என்றால் வெள்ளாடாக ஆகிறார். இறங்குபவர்கள் செம்மறி ஆட்டு கொடுக்கிறவர்கள். செம்மறி ஆடுகளை அவர் வழி நடத்தி எங்கே கொண்டு செல்கிறார் என்றால் பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறார். இந்த ஜீவன் மடியும் போது நேர பரலோகம். இந்த ஜீவன் ஒரு பெரிய கிஃப்ட். அதை தான் அசைக்க முடியாத பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம் அந்த வழியில் போகாமல் பரலோகத்தின் வழியில நம்ம கேட்டு வரைய போய் உள்ள நுழையலன்னா அசைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அசையாம போனோங்க. இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நாம் அசைக்கப்படுவதில்லை என்பதை குறித்து நம்ம இதை ஆராய்ச்சி செய்கின்றோம். நாம் அசைக்கப்படுவதில்லை. நாம் எப்பொழுது அசைக்கப்படுவதில்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டால் நாம் அசைக்கப்படுவதில்லை. சோதனைகள், வேதனைகள், இப்படி பல காரியங்கள் நம்மளை செலுத்தியல அசைத்துவிடும். நாம் அதை குறித்து இப்பொழுது வெகுவாக பார்க்க போகிறோம். இப்படி இருக்க நாம் தேவனை தொழுது கொள்வதும் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் தொழுது கொள்ள வேண்டும். முழு மனதோடு தொழுது கொள்ளும். தேவனை தொழுது கொள்ளும் போது முழுவதுமா கொடுக்கணும். இந்த ஆராதனையில் வந்தவுடனே முழுவதுமா அவருக்கு வார்த்தையில் கேட்கும் போது முழுவதுமா அவருக்கு இந்த 1 hour தான் கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் தான் உங்களை ஃப்ரீயா விட்டுறாரு. இந்த 1 hour நல்லா கொடுத்துட்டா அந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு தான் கிஃப்ட். அது போகும்போது எடுத்துட்டு போகலாம். கிஃப்டை எடுத்துட்டு போகலாம். காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுவார். நம் கர்த்தர் வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நமக்கு பூமியில சுதந்திரத்தை கொடுத்த தேவன். பூமி எல்லாம் அவருடையது, பொன்னும் வெள்ளி எல்லாமே அவருடையது. நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு நம்ம எதையை பத்தி யோசிக்க வேண்டாம். நமக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அவர் கொடுத்து விடுவார். அந்த நேரத்தில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் அம்மாவை குணமாக்கி விடுவார். நீங்க போக வேண்டாம்னு சொல்லி விட்டுருவார். அம்மாவுக்கு எப்போ ரெடியாக சொல்லி ஆகுமோ அவரே அனுப்பிவிடுவார். ஒரு நல்ல ஃப்ளைட்டை பார்த்து போயிட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க. நல்ல கர்த்தர், அருமையான கர்த்தர், நம்மளை குழந்தைய போல பார்க்கிறார். அருமையான கர்த்தரை நாம் விசுவாசிக்கின்றோம். இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னா நம்ம பேசுற இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரை விசுவாசித்து செயல்படணும்னா இதற்கு அடிப்படையானது ஒன்று என்னன்னா விசுவாசம் இருக்கணும். கர்த்தரை விசுவாசித்தாதான் இதெல்லாம் வேலைக்காகும். நீ கர்த்தரை விசுவாசிக்காதவன்கிட்ட கர்த்தரை பத்தி பேசினாலோ இந்த வல்லமையெல்லாம் பேசினாலோ தலைக்கு ஏறாது. ஸோ விசுவாசத்தை முதல்ல நாம் கொண்டு வர வேண்டும். இந்த விசுவாசம் ரொம்ப நியாயமான விசுவாசம். இந்த விசுவாசம் ஒரு வாய்ப்பு, வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு.
நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த விசுவாசத்தில் இருக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிப்பவனே அசைக்கப்பட மாட்டான். கர்த்தரை விசுவாசிப்பது மிக மிக அவசியம். அது எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால், இந்த வேத வசனத்திலே மிகவும் அடிப்படையானது ஒன்று, நம்மை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வது. நாம் யார், மேடம் யார், சிஸ்டர் யார், பிரதர் யார், அவரவர்களுக்கு தெரியணும் நாம் யார் என்று. அதில் குறிப்பாக நான் சில வாரங்களுக்கு முன்பு ஒரு மெசேஜ் போட்டேன். அது கர்த்தருடைய வார்த்தையை வைத்து ஆவி, ஆத்மா, சரீரம் என்று. நாம் அதை குறித்து அதிகமாக போவதில்லை. ஆனால் இது அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆவி எங்கே இருக்கிறது? கர்த்தர் கொடுத்த ஆவி. நம்முடைய சரீரம் நமக்கு தெரிகிறது. நம்முடைய ஆத்மா எங்கே இருக்கிறது? இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள ஒரு சங்கீதம் இருக்கிறது. அந்த சங்கீதத்தை நாம் அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு நினைவு இருக்குதோ இல்லையோ? அது எளிதாக புரிந்தக்கூடிய சங்கீதம். யாராவது சொல்ல முடியுமா? அந்த சங்கீதத்தை நம்பர் தான் சொல்லுங்க. 143. நான் ஏற்கனவே அந்த மெசேஜில் போட்டேன். 143 ஐ லவ் யூ. ஐ 1 எழுத்து, லவ் 4 எழுத்து, 3 எழுத்து, யூ. சங்கீதம் 143 படித்தால் தெரியும். ஆவி, ஆத்மா, சரீரத்தை அப்படியே பிச்சு பிச்சு வச்சு நம்ம தாவீது அப்படி ஜெபம் பண்ணுவார் பாருங்க. பிரசங்கி 12:7 படித்தால் தெரியும். இது தேவனுடைய ஆவி தேவனிடத்தில், அதாவது ஒருத்தர் மரித்த பிறகு இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, அதாவது நம்ம மனுஷன் இறங்கும் போது மண்ணில் போயிடும், சரீரம் போயிடும் மண்ணுக்கு. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு ஆவி தேவனிடத்துக்கு போகும். இதுதான் ஆவி. ஆவி, சரீரம், ஆத்மா எங்க இருக்கு? அது நம்மளுடையது. அங்கதான் வலி, வேதனை எல்லாம் ஆண்டவர் தீர்ப்பு எழுதுகிறார். நம் கர்த்தர் நியாயாதிபதியின் படத்தை பாத்தீங்களா? அந்த நியாய தீர்ப்பு ஆத்துமாக்கள் மேலே வருகிறது. அந்த ஆத்துமாக்கள் படும் வேதனை, இயேசுவை அறியாத நாளை படும் வேதனை, அது வேண்டாம் என்றுதான் நாம் ஊழியம் செய்கின்றோம். ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தான் நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம். நமக்காக மாத்திரமல்ல, அநேகருக்கு சொல்லுகிறோம். அந்த ஆத்மா அப்படி கெட்டு போகுதே, இந்த ஆத்மா அப்படி அழிந்து போகுதே, தேவனுடைய வார்த்தையை எடுக்கிறோம். அங்கே தேவன் கிரியை செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசம் இருந்தால்தான் தேவன் அவர்களை ரட்சிப்பார். அசைக்கப்படுவதில்லை. அவ்வளவு ஈஸி கிடையாது. எல்லாரும் அசைக்கப்பட்டாங்க. நிறைய பேர் அசைக்கப்படாது இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நான் அசைக்கப்படுவதில்லை என்பதை நாம் டிக்ளேர் பண்றதுக்கு நம்ம கையிலேயே கொடுத்திருக்கிறார். இந்த காரியம் முழுவதும் நம்மளுடைய கரங்களிலே இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படியாக நாம் தேவனுடைய திட்டங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த வேதம் நாம் அறிந்தது, வேதம் நாம் படித்தது, நமக்கு தெரிந்த பாஷையிலே நாம் படிக்கிறோம். படிக்கும் போது இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவன் யார், உலகத்திலே சம்பவங்கள், நடந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன என்று அறிந்து கொள்ள உங்களுக்கு அநேக பேருக்கு வேதம்னா என்னன்னு தெரியும். பரிசுத்த வேதாகமம் தெரியும். அந்த பரிசுத்த வேதாகமத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கு என்றால், முதல் 5 ஆதியாகமம், யாத்திராகமம், உபாகமம், லேவியாகமம், எண்ணாகமம். உபாகமம் கடைசியில் வரும். இந்த 5 தான் சட்ட திட்டங்கள், தேவனுடைய சட்ட திட்டங்கள். இந்த 5 படித்து விட்டால் தேவன் யார், தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியும். அல்ல உபாகமம் 28, யாத்திராகமம் 20 கிட்டத்தட்ட ஒன்றுதான். அதை படித்து விட்டால் தேவனுடைய 10 கட்டளைகள் எல்லாமே இருக்குது, படிச்சுக்கலாம். இதெல்லாம் சட்ட திட்டங்கள். ஆண்டவர் நியாயம் செய்கிறார் என்றால் சொல்லிட்டு தான் செய்கிறார். இதை தெரிந்திருந்தால் இதுல யாரும் மாட்ட மாட்டார்கள். இதபடி நடந்து விட்டார் விட மாட்டார்கள், சாய்வதில்லை. சாயாத இருக்கிறதுக்கு சட்டதிட்டங்கள் தெரிந்திருக்கணும். இந்த சட்டதிட்டங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 5 புஸ்தகத்திலே கொடுத்திருக்கிறார்.
அதுதான் இந்த வேத புஸ்தகத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வேத புத்தகம் என்பது இந்த 5 சட்டதிட்டங்களும் அநேக ராஜாக்களை பற்றிய வரலாறுகளும் இருக்கிறது. அநேக ராஜாக்களை பற்றிய வரலாறுகள் இருக்கிறது. அதுல 12 புஸ்தகங்கள் டோட்டலா வரலாறு தான், ஹிஸ்டரி தான் இருக்குது. ரொம்ப படிக்க ரொம்ப அருமையா இருக்கும். இந்த ஜோசுவால இருந்து படிச்சா உங்களுக்கு நிறைய ராஜாக்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். இதெல்லாம் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. அதோட தேவன் தன்னை மகிமைப்படுத்தக்கூடிய தான் யாருன்னு காண்பிக்கக்கூடிய கீதங்களும் இருக்கிறது. 5 கீதங்கள், 5 கீதங்களை இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். அதுல யோபு, சங்கீதம், இன்னும் எக்லேசியஸ், பிரசங்கி, ப்ரோவர், வேற சாங்ஸ் ஆஃப் சாலமோனுடைய சங்கீதம். ஸோ இதையெல்லாம் நீங்க படிக்கும் போது தேவன் இப்படிப்பட்டவரா, ரொம்ப அருமையா இருக்கும். கீதங்களா இருக்கும். அவன் பாட அனுபவித்தாலும் தேவனை புகழும் போது அது ஒரு நல்ல வரியாக இருக்கும். கீதங்களை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் வந்ததுதான் நிறைய, கிட்டத்தட்ட 16 தீர்க்கதரிசிகள். நான் சொல்றது ஆதியிலிருந்து எப்போ இந்த வேதத்தை எழுதி மக்களுக்கு கொடுத்தார்களோ அப்ப இருந்து 16 தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள். இந்த உலகத்துல முன்பு நடந்தது, பின்பு நடக்க போறது எல்லாம் சொல்லிவிட்டார்கள். அது தீர்க்க தரிசனம். இதெல்லாம் அடங்கியதுதான் இந்த புஸ்தகத்தை பத்தி சொல்கிறேன் நான், வேத புஸ்தகத்தை பற்றி. அப்புறம் நிரூபணங்கள்ல நம்ம பால் அப்போஸ்தலர் நிறைய நிருபங்கள் லெட்டரை எழுதி அவருக்கு மண்டையில இறங்குறதெல்லாம் லெட்டரை எழுதி அனுப்பிச்சிடுவார். இங்கேருந்து மெசேஜ். அவர் எதையுமே விட்டு விடலை. அவர் ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டார். அதையும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெவலேஷன், இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இந்த உலகமெல்லாம் தீர்ந்து முடிஞ்சு கடைசியில் என்ன ஆக போகிறது, அது ரெவலேஷன்ல இருக்குது. இது எல்லாம் சேர்ந்த ஒரு அருமையான புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம். ஆனால் இப்போதான் நீங்க ரொம்ப தீவிரத்தை கவனிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஹிஸ்டரி, அதாவது நிகழ்வுகள். இந்த புஸ்தகத்தில் கொடுத்த முக்கிய நிகழ்வுகளை சிலவற்றை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அசைக்கப்படுவதில்லை என்ற தலைப்பிலே முதலாவதாக நோவா காலத்திலே இந்த உலகம் அழிக்கப்பட்டது வரலாறு இருக்கிறது. இது வரலாறு நாம் சொல்வது கதை அல்ல. இது வரலாற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நோவாவின் காலத்திலே உலகத்தை, இந்த பூமி அத்தனை அழித்து விட்டார் ஆண்டவர். அழித்த பிறகு மிஞ்சி இருந்தது ஒரு 8 பேர் தான். நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய 3 குமாரர்கள் மனைவிகள். 8 பேர். இந்த 8 பேரை வைத்து தான் இந்த உலகத்தை நிரப்புறார். அது என்ன நடந்திருக்கும் பாருங்க. இது வரலாற்றை பேசிக்கிறோம். இது எப்ப நடந்தது? 2348 வருஷம். 2348 வருஷம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி. கிறிஸ்து பிறந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? 2026. அதற்கு முன்னாடி ஒரு 2348 வருஷம். இதெல்லாம் எண்ணக்கூடியதுதான். இதெல்லாம் நீங்க எண்ணலாம், எண்ணிக்கையில் உள்ளதுதான். இது வரலாற்றை பற்றி பேசுகிறோம். எல்லா உலகத்தை எல்லாம் முடித்து ஒரு 8 பேரை கொண்டுதான் எழுப்புறார். இந்த 8 பேருக்கு என்ன ஆச்சுன்னா, அதாவது நோவாவின் குமாரர்கள் ஷாம், ஹாம், யாபேத், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்களை ஆண்டவர் பூமியை நிரப்ப அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிறார். அவர்கள் எல்லாம் 400 வருஷம் 500 வருஷம் அப்படி என்று அவர்களுக்கு நல்ல பரம்பரை. எல்லாருக்கும் இந்த ஏஜ் தான். 100 வயசு கீழெல்லாம் யாரும் கிடையாது. 100 வயசு கூட கிடையாது. அந்த யாபேத் வரைய அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் 400 வயசு. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஜெனசிஸ் 11:8-9 படித்தால் தெரியும். ஆதியாகமம் 18:9 இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும்போது பாருங்க, அன்னைக்கு நான் சொல்றது கிறிஸ்து பிறக்கிறது 2300 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் எல்லாரும் ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு செங்கல்களை செய்யவும், இரும்புகளை செய்யவும், கட்டடங்களை கட்டவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டவர் கட்டுறாங்க. பாபேல் டவர் ஆஃப் பாபேல். அந்த டவர் ஆஃப் பாபேல் கட்டின உடனே அங்கிருந்து தேவன் வருகிறார், கீழே வருகிறார். டவர் ஆஃப் பாபேல் கட்டும் போது நாம் இனிமே பிரியக்கூடாது,
நம்ம ஒரு பெரிய குரூப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறா பாபேல அது ஈராக்ல இருக்கிறது. இன்னைக்கு இருக்க பாபிலோன்ல கட்டும் போது தேவன் இறங்கி வருகிறார். வரலாறு மறக்க கூடாது. நான் சொல்றது வரலாறு, கதை இல்லை. தேவன் இறங்கி வருகிறார், வந்து அவர்களுடைய பாஷைகளெல்லாம் தாறுமாறாக்கி விரட்டி அடிக்கிறார், சிதறடிக்கிறார். ஏனென்றால் இனி நாம் பிரியக்கூடாது. ஒன்று சேரும்போது தேவனுடைய திட்டம் என்னவென்றால் பூமியை நிரப்புங்கள், இவர்களை விரட்டி விட்டால் தான் நிரப்புவார்கள் சொல்லி அன்றைக்கு விரட்டிய ஜனங்கள் பூமியை நிரப்பினார்கள். அப்படித்தான் இன்னைக்கு சீனா, சைனா, அமெரிக்கா என்ற ஜனங்கள் பூமி எங்கும் நிரம்பி போச்சு. எல்லாருக்கும் 400-500 வருஷம் வயசு பிள்ளைகளை பெற்று அங்கே ஒன்று ஒவ்வொரு இடமும் நகரங்களால் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. இது நோவாக்கு அடுத்து வரலாறு. இது வரலாறு. இட் இஸ் நாட் ஜோக். இதான் சொல்லுறது வரலாறு. இது கதை கிடையாது. திரும்ப சொல்றேன். கேட்கறதுக்கு கதை மாதிரி இருக்கலாம், ஆனால் இது வரலாறு. தேவன் இறங்கி செய்த காரியம். ஏனென்றால் ஆதியிலே இந்த சம்பவங்கள் எல்லாம் முன்னாடி இஸ்ரேல் அதை சுற்றி ஒரு 1500 கிலோமீட்டர் மெசோபொட்டேமியாவில் இருந்து நடந்த காரியங்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பெரிய இந்த பூமியை நிரப்ப அன்றைக்கு திட்டம் செய்து நிரப்பிவிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஹிஸ்டரியில முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்றால் ஆபிரகாமை கூப்பிடுகிறார். ஆபிரகாமை கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னாடி 2081 வருஷத்துக்கு முன்னாடி, வா மகனே, உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறேன், நீ போய் அங்கே உன்னுடைய குடும்பத்தை செட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. இது வரலாறு. அப்புறம் ஆபிரகாமுக்கு நடந்ததெல்லாம் தெரியும். இனிமே அதெல்லாம் போட ரொம்ப டீட்டெயிலாக போவேன். அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் வருகிறார்கள். அதுக்கப்புறம் அங்கே ஆபிரகாம் அங்கே பேச்சு கேட்காதனால அவர்களை துரத்தி விடுகிறார். ஆண்டவருடைய வேலையை துரத்தி விடுறதுதான். நீங்க என்ன செய்தாலும் துரத்தி விடுறதுல கரெக்டா இருப்பார். எங்களெல்லாம் துரத்தி விட்டு தான் இங்க வந்திருக்கோம். ஆண்டவர் நல்லவர். அவர் திட்டத்தோடு துரத்துகிறார். துரத்துறது தப்பு கிடையாது. அது அசைப்பது பறந்து இல்லை. அவருடைய திட்டத்தில் அது அசைவு கிடையாது. நாம் அசைக்கப்படலை. அவருடைய சித்தத்துக்கு நம்மை பயன்படுத்துகிறார். அதனால அசைக்கிறதுல வேற மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. ஆண்டவருக்கு பயனுள்ள அசைவு கிடையாது. அது வெற்றி நமக்கு. ஆண்டவருக்கு பயன் இல்லாம கெட்டு போற ஆத்மாக்கள் அசைந்து போச்சு. அதே தான் தாவீது அன்றைக்கு சொல்லியிருக்கார், சங்கீதம் 16:8. சரிங்களா? சோ இப்படியாக அடுத்ததாக அவர் மோசேயை கூப்பிடுறார். இதெல்லாம் தேவன் சொன்னது வரலாறு. தேவனுடைய குரல் கேட்டவர்கள் தீர்க்கதரிசிகள். மோசேயை கிறிஸ்து பிறப்பதற்கு 1250 வருஷம் முன்னாடி கூப்பிடுறார், வாப்பா அப்படின்னு. அந்த ஜனங்களும் அப்படிதான் இருக்குது. பாருங்க, விழுந்து போற ஜனங்களை பத்தி பேசுறோம். மோசே ஏதோ நல்லவர் தான், ஆனா மோசையை விளைய வச்சுட்டு இருக்காங்க. ஆண்டவர் தேவன் சொன்னபடி மோசையை கானானுக்குள்ளே வர வைக்க முடியவில்லை. அதற்கு முன்னாடியே மோசையை முடிவிட்டு கேட்கிறாங்க. அப்போ நம்ம சாயக்கூடாதுன்னு போகும்போது நம்ம சாய்க்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அந்த சாய்க்கிற குரூப்பை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். நாம் சாயக்கூடாது, அதுதான் நம்மளுடைய எண்ணங்கள். ஆனால் நம்மை சாய்க்க பெரிய திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மோசைக்கு நடந்தது. மோசையும் கானானுக்கு போகவில்லை. மோசைக்கு அடுத்தது என்னாச்சு? கொஞ்சம் ஹெவியா இருக்கு நான் பேசுறது. புரியலையா? புரியலன்னா அப்புறம் வீடியோ பாருங்க, தெரியும். ஏன்னா நான் இந்த வருஷங்கள் எல்லாம் எழுதி வச்சு தான் படிக்கிறேன். சரிங்களா? நானும் அவ்வளவு பெரிய இதில், ஆனால் நான் வரலாற்றை ரொம்ப கூர்மையாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். என்னுடைய வேலையை ஆராய்ச்சி தான். ஒவ்வொரு விஷயத்தையும் வசனத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதனுடைய ஒரு கருத்தை எடுத்துக்கணும். அது தேவனுக்குரிய சத்தியத்தை சேர்ந்ததாக இருக்கும். நான் சத்தியத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த சத்தியத்தின்படியே இங்கே நடக்கிறது. அதற்கப்புறம் 1050 வருஷம் முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 1050 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் உண்டாகிவிட்டது. ராஜா சவுல், பாப்பா ஆண்டவர் கூப்பிடுறார். சவுல் அபிஷேகம் செய்து சவுலுக்கு ராஜாவாக்கி வைக்கிறார். ஆனா சவுல் எப்போ விழுந்தாச்சு? 20 வருஷத்துலேயே சவுல் விழ ஆரம்பிச்சிட்டார். ராஜா ஆக்கணும்னா அவர் தலை சுற்றி போச்சு. சவுல் விழ ஆரம்பித்தார். அதற்கப்புறம் தாவீது வருகிறார். 1025 ஆண்டவர் அழைக்கிறார். இப்ப ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை ஒன்று செய்ய முயல்பவர்களை உடைக்கிறார்கள், சாய வைக்கிறார்கள். இன்னொன்று வந்தவர்களை விழுந்து விடுகிறார்கள். இப்ப சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க.
சாயாம இருக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை சிஸ்டர். ராஜாக்கள்லாம் சாய்ந்து விட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் அளந்து அளந்து கரம் பிடித்து கொண்டு வருகிறார். அதனால தான் அவருக்கு வலது பரிசுத்த இங்கதான் பிடிச்சிட்டார். யாரு? தாவீது. நான் உங்களை தான் பார்ப்பேன், பட் வலது பரிசுத்துல நீங்க இருக்கணும். அவர் வலது பரிசுத்துல வந்த பிறகு விழ சான்ஸ் இல்லை. தாவீது விழுந்தாரு, அந்த எழுதித்து விட்டார். தாவீதை எழுப்பி விட்டார். தாவீதின் வழியிலே சாலமன் வருகிறார். அடுத்து தாவீது வந்தது 1025 கிறிஸ்துவுக்கு முன்னாடி. அப்புறம் கரெக்டா 1000 சிஸ்டர், 1000 வருஷம் கரெக்டா கிறிஸ்து பிறகு முன்னாடி சாலமன் வருகிறார். அந்த சாலமனுக்கு ஒரு பேரே வச்சுட்டார் ஆண்டவர். தெரியுமா என்ன பேருன்னு? எதிதியா. 2 சாமுவேல் 12:25 ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்லி, இவன் எனக்கு பிரியமான மகன் அப்படின்னு சொல்லி சாலமனுக்கு பேர் வச்சு அனுப்புறாரு. ஆனா சாலமன் என்ன பண்ணார்? சாலமன் சாயாம இருந்தாரா? சாலமன் சாஞ்ச மாதிரி யாரும் சாயல, அந்த அளவுக்கு சாஞ்சிட்டார். சாலமன் சாஞ்சதுனால இஸ்ரவேல் கோத்திரங்கள்லாம் பிளவுபட்டு போய் எல்லாம் சிறையிட்டப்பட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த ராஜாக்கள் கதைகள் எல்லாம் தொடங்குது. இது வரலாறு. பாருங்க எவ்வளவு உள்ள சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம ஒரு ஆடோ மாடோ பல்லியோ மரமோ பாம்போ இதெல்லாம் நாம் விசுவாசிக்கல. எழுதப்பட்டு இருக்கிற வரலாற்றை விசுவாசிக்கிறோம். அங்கே தேவன் செய்த கிரியையை நாம் அறிந்து உணர்கிறோம். இந்த சத்தியத்திலே நாம் வாழும்போது, இதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இதுல நாம் நிலையாக வாழும்போது, தேவனுக்கு பிடித்த மாதிரி வாழும்போது சாய்வதில்லை, நாம் சாய்வதில்லை. இதை தான் தாவீது அன்றைக்கு சங்கீதம் 16:8 தெளிவாக சொல்லியிருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், எனது வலது பரிசத்தில் இருப்பவர் ஆலோசனை கர்த்தர். இப்போ வலது பரிசத்தில் வந்த உடனே ஒரு இந்த படங்க செம்மறி ஆடுகள், இது நமக்கு ஆண்டவரே சொல்லி கொடுத்திருக்கிறார். அதாவது ஆண்டவர் தேவன் நம்மளை எப்படி நடத்திட்டு போறோம்னா, தேவனுக்கும் இந்த ஆடுகளுக்கும் நிறைய ஒரு சம்பந்தம் இருக்கு. பாருங்க, தேவன் நம்ம ஆடுகளை போல நடத்தி செல்கிறார். ஏன்னா நம்ம பயந்து விடக்கூடாது. சங்கீதம் 78, 52, 53 சொல்லுகிறது, நம்மை அவர் ஆடுகளை போல் நடத்தி செல்கிறார், பயப்படாதபடிக்கு. உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? நீங்க பயந்தீங்கன்னா நீங்க அவருடைய ஆட்டில் இல்லைன்னு அர்த்தம். நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆட்டு மந்தையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க எந்த நேரமும் பயப்படக்கூடாது, எதற்கும் பயப்படக்கூடாது, உண்மையா இருக்கணும். தேவனுக்கு உண்மையாக இருக்கிறீங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுக்கு உண்மையாக இல்லைன்னு உள்ள சொல்லுதா, பயம் வரும். அப்போ தாவீதை போல மன்றாடி கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அங்க போயிட்டு என் தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, நானும் அதில் சேர்ந்து ஆட்டுக்குள்ள நுழைவேன்னா அங்க தூக்கி போட்டுவார், ஆடு பிரித்து எடுத்துவார். அதனால தேவனை குறித்து ஆராய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. இந்த வெள்ளாடையும் செம்மறி ஆட்டை பற்றி நாம் பார்க்கும்போது மத்தேயு 25, 31, 41 வரை படிக்கணும். மத்தேயு 25 அதாவது ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, மனுஷகுமாரன் மகிமையோடு வரும்போது, இது வரலாறு, நடக்க போற வரலாறு, இது நடக்க போற ஃபியூச்சர் ஹிஸ்டரி. எழுதி வச்சுக்கோங்க சிஸ்டர். ஃபியூச்சர் ஹிஸ்டரி, மனுஷகுமாரன் தன் தூதர்களோடு வரப்போகிறார் வானத்திலிருந்து. அவரே சொன்னது, வரப்போகிறார். எப்படி வரப்போறா, அவர் ராஜா மாதிரி உட்கார்ந்துகிட்டு வருவார், நடந்தெல்லாம் வரமாட்டார், ராஜாவாக வருவார், சிம்மாசனத்தில் ஏற்றுக் கொண்டு வருகிறார். வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, மந்தைகள் எல்லாம் ஒன்னா சேருங்க, எல்லா ஆடும் ஒண்ணு, நம்ம எல்லாம் ஆடுதான், we are all sheep, either sheep or goat. நம்ம எல்லாரும் அவர் ஒன்று சேர்த்து பிரிப்பார், வெள்ளாடுகளை தனியா செம்மறி ஆட்டுகளை தனியா. வலது பரிசத்திலே செம்மறி ஆடுகளை ஒன்று சேர்க்கிறார். அவர்கள் யாருன்னா, அவர்கள் இயேசுவுக்காக, இயேசுவின் வழியிலே வாழ்ந்து இயேசுவுக்காக அவர்கள் எதையாவது செய்தவர்கள், இரக்கத்தை பெற்றவர்கள். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கர்த்தர் யார் என்று. இரக்கத்தை செய்தவர்கள். ஒருவன் கஷ்டப்படுகிறான், துன்பப்படுகிறான், சிறையிருப்பில் இருக்கிறான், ஆதரவு இல்லை, அவன் மேலே இரக்கம் காண்பீர்களா, அவர்கள் எல்லாம் தனியாவாங்க. அது வலது பரிசு. இன்னொரு பக்கம்
இந்த கள்ளத்தனம், இந்த மூடத்தனம், ஆளுகளை சுழட்டி விடுறது, இந்த ஃப்ராடு பீப்புளெலாம் இருக்காங்க பாருங்க, அது அந்த பக்கம் வெள்ளாடா பிரிக்கிறார். ரெண்டு ஆடுல தான் இருக்குது, எல்லாமே ஆடு தான். எந்த ஆடுன்னு தான் நம்ம இப்போ நம்மளை செட் பண்ணணும். நம்ம செம்மறி ஆடு ஆகிட்டா அந்த பக்கம் வந்துடுவோம். அப்புறம் என்ன நடக்குன்னா, வாருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் தேவனுடைய ராஜ்யத்தில் அனுப்புறார். யாரு? செம்மறி ஆடுகளை. இந்த ஆடுகளுக்கு என்ன நடக்குதுன்னா, வெள்ள ஆடுகளுக்கு 46 படிங்க, 41. அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் அந்த சொல்றார். நம்மளுடைய இயேசு சொல்கிறார், மகிமையோடு வரும்போது இது நடக்குது, நடக்க போகுது. இது வரலாறு, ஃபியூச்சர் வரலாறு. வரலாறுனா பழசுதான் சொல்லுவோம். இது நடக்க போற விசுவாசத்தின் வரலாறு ஆக போகுது. ரெவலேஷன், வெளிப்பாடு. இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே இருக்கு. அறியக்கூடிய ஞானத்தில் நாம் வரணும், சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தனையை நாம் அதிகமாக நம்ம கற்பிப்பது மூலமாக வந்து வளப்படுத்தணும். அந்தபடி இவர்கள் நித்திய அக்கினியை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். சொன்னது இயேசு. இது மத்தேயில யாரோ ஒருத்தர் சொல்லல, இதை சொன்னவர் இயேசு. இயேசு சொன்னது எல்லாம் நடக்கு. இது நடக்காம இருக்குமா? நடக்க போகுது. ஆதலால் நாம் செம்மறி ஆடுகளாக இருக்க போகிறோமா, வெள்ளாடுகளாய் போல வேற இடத்துக்கு போக போறோமா என்பதை அவரவர் தீர்மானிக்க வேண்டும். அவரவர் தீர்மானிக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தையும் அவர் கொடுத்து விட்டார். இயேசு அருமையான ஒரு வசனத்தை சொன்னார். நீங்கள் அசைக்கப்படாதபடிக்கு நீங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள சில காரியங்களை செய்ய வேண்டும், நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னார். ஏன்னா நாம் தேவனுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும். தேவனை விட்டு தூர போகிறது வந்து ஒரு தீட்டுன்னு சொல்றாங்க. இயேசு சொல்றது வந்து தீட்டு. இந்த இதெல்லாம் செய்தா நீ தீட்டுப்படுவாய், ஆண்டவர் உன்னை சேர்க்க மாட்டார், தேவன் உன்னை சேர்க்க மாட்டார், அந்த வேற வழியில அனுப்பிவிடுவார். ஸோ அது என்ன என்று அந்த 2 பிக்சர் அனுப்பினாங்க. நான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு சில கட்டங்களை போட்டு வச்சிருக்கிறேன். அதாவது உலகத்துல நம்ம வேதத்தின்படியே பேசுனா அநேகருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால நம்ம ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி, அதாவது 3 காரியங்கள்ல நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். உலகத்தில் நடக்கிறது ஒன்னாவது அநியாயம். இந்த தெரியலையா சார்? அநியாயம் செய்வது. அநியாயம் செய்தால் அங்கே தேவன் கடிந்து கொள்கிறார். அடுத்தது அக்கிரமம், அதுக்கு அடுத்தது அசிங்கம். இந்த 3 தான் இருக்கு. இந்த 3க்குள்ளதான் ஆண்டவர் சொன்னதெல்லாம் இருக்கு. அதனாலதான் இந்த மார்க் 7:21 23 வரை இருக்கிற அந்த வசனத்தில் உள்ள பொருள்களை நான் அதை கட்டங்கட்டமாக போட்டு, அநியாயம் என்றால் நீதி இல்லாதது, இன்ஜஸ்டிஸ். அக்கிரமம் என்றால் விக்கட்னஸ், ரொம்ப கொடுமைப்படுத்துறது. அசிங்கம்னா ரொம்ப அகலிசி, அது ஆண்டவருக்கு பிடிக்காது, அசிங்கம் பிடிக்காது. இந்த 3 வகையில நான் பார்க்கும்போது பொல்லாத சிந்தனைகளும் இதெல்லாம், அதாவது அநியாயத்தில் வர்றது, பொருளாசைகள், பெருமை, கடைசியா மதிக்கேடும் போட்டிருக்காரு. ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க. இது இயேசு சொன்னது வரலாறு. மைண்ட்ல வச்சுக்கோங்க, இது வரலாறு. இயேசு ஜீவனோடு இருந்த மனுஷகுமாரனுக்கு சொன்னது. அதாவது இதெல்லாம் நம்மளுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது, நம்மை தீட்டுப்படுத்துகிறது. என்னதான் புறப்படுதுன்னா, பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சார வேசித்தனம், பொருளாசை, துஷ்டத்தனம், பெருமை, தூஷணம், காம விகாரம், கபடம், வன்கண், அப்புறம் கடைசியில மதிக்கேடுன்னு போட்டிருக்காரு. இது மதிக்கேடுனா ஒரு சிம்பிள் ஐட்டம்னு நினைச்சுக்கலாம். மதிக்கேடுனா என்ன? ஃபூலிஷ்னஸ், அறிவில்லாம செய்யறது. பட் இங்க ஆண்டவரே சொல்லியிருக்காரு, இயேசு சொல்லியிருக்காரு மதிக்கேடு. மதிக்கேடுனா என்ன? இதை குறித்து நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். மதிக்கேடுனா என்னவா இருக்கும்? ஆண்டவரே மதிக்கேடு தான் நிறைய ரோட்லலாம் அதான் தெரியுது. மதிக்கேடு தான் நிறைய இருக்கு. அதான் வரையவங்க அடிக்கிறாங்க, அடி வாங்கிக்கிறாங்க, போறாங்க. ஒருத்தர் அடிக்கிறான், இன்னொருத்தர் அடி வாங்கலாம், போறான். அதான் 2 பேரும் உட்காந்து கடைசியில் காலையில் அடிச்சதே ஈவினிங் உட்காந்து பேசிக்கலாம். ஒன்றா உட்காந்துருக்கான். நடுவில் மத்தியஸ்து போனவங்க பெரிய விரோதி ஆயிடும். இப்படி தான் சூழ்நிலை இருக்கு. மதிக்கேடுனா என்ன? அதாவது ஆண்டவர் சொன்ன பெரிய பெரிய இந்த பொல்லாத கிரியைகள் எல்லாம் இந்த மதிக்கேட்டுல இருந்து தான் தொடக்குது. இந்த மதிக்கேடு என்பது என்னை கேட்டால்
இல்லை நீங்கள் எதை விட பெரிய ஒரு உத்தரவு இருந்தால் அதையும் கமெண்ட்டில் போடுங்க, அப்புறம் பேசுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மதிக்கேடு என்றால் ஒருவன் பிசாசுக்கு ஊழியம் செய்கிறவனை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? பிசாசு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ துராலோசனைக்காரன், நீ என்னெல்லாம் கெட்டதெல்லாம் செய்கிறாய். இப்படிப்பட்ட ஜனங்களை நிறைய பெருத்திருக்கிறார்கள். இந்த மதிக்கேடு என்ன செய்யும்னா, அவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் பின்னாடி போகும். அது மதி இருக்கும், கேடாயிடும். கேடு, மதிக்கேடு, அதாவது பிசாசு இழுத்து கொள்கிறான். அங்கதான் ஆரம்பிக்குது கேஸே, அங்கதான் ஆரம்பிக்குது. ஒரு சின்ன தவறுல தான் மனுஷனுடைய வாழ்க்கையை மாறி போகும். ஒருவன் பொய் பேசினா அவன் கொலையில போய் நிற்கிறான். பொய்ன்றது ஏதோ சாதாரணமா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன பொய் பேசுவாங்க, கடைசியில பெரிய இடி விழும். ஸோ இது இந்த மாதிரி காரியங்கள் மதிக்கேடுன்னு ஆண்டவர் கடைசியில போட்டிருக்காரு. இது எல்லாம் பெரிய பெரிய கொலை பாதங்கள் எல்லாம் சொன்னாரு, கடைசியில மதிக்கேடையும் உள்ள போட்டார். இந்த மதிக்கேடுல இருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது. நம்ம மதி சரியா இருக்கணும்னா நாம் புத்தியோடு இருக்க நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், செவி கொடுக்கணும். நமக்கு செவி கொடுத்தால்தான் மதி நல்லா இருக்கும். இல்லை, செவி கொடுக்கவில்லை என்றால் மதிக்கேடு தொடங்கிவிடும். இந்த மதிக்கேட்டினால வருகிறது தான் நிறைய கொடுமைகள், பொல்லாங்கானவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. எல்லாவற்றிலும் எனக்கு தோணியது, நீ மதிக்கேட்டிலே வந்து எச்சரிக்கையா இருந்தால் மேலும் லைனுக்கு போக மாட்டேன். கீழே அவர் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டார், மதிக்கேடு. இந்த மதிக்கேட்டை நாம் வராதபடிக்கு இயேசுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு மதிக்கேட்டை விலக்கி விடணும். அப்போ அசைக்கப்பட மாட்டீர்கள். ஸோ அசையாம இருக்கிறத பத்தி நாம் பேசுகிறோம். இது வந்து இயேசு நமக்கு சொன்னது. இயேசு எப்போ வந்தார்? 2026 வருஷம். அப்புறம் அவருக்கு நடந்த கொடுமைகள், அவர் நமக்காக அவர் ஜீவனை விட்டார், நம்மை காப்பாற்றுவதற்கு. அவர் நம்ம எல்லாரும் விலைக்கு வாங்கிவிட்டார், நாம் அவருக்கு பிள்ளைகள் ஆகிவிட்டோம். நம்ம இன்றைக்கும் அவர் தொடர்ந்து காப்பாற்றி வருகிறார். ஆனால் இந்த சம்பவங்கள் அவர் மரித்த பிறகு அப்போஸ்தலர் பால் வருகிறார். அப்போஸ்தலர் பால் என்ன சொல்கிறார் அதையும் கேட்போம். அவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போயிருப்பார், அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. அதாவது எவர்கள் அசைக்கப்படுவார்கள், கலாத்தியன் 5:11-19 இருந்து, கலாத்தியன் 5:19 இருந்து 21, அதாவது மாம்ச சிந்தையில நடக்கிற மற்ற பல காரியங்களை அவர் தெளிவாக எழுதிவிட்டார். என்ன சொல்கிறார் என்றால், இதே அநியாயம், அக்கிரமம், அசிங்கம் என்ற பட்டியலில் போட்டா பாருங்க, இன்னைக்கு நடக்கிறது அப்படியே அன்றைக்கு எழுதியிருக்காரு பாருங்க. பில்லி சூனியம் பண்ணுகிறார்கள். சில நாட்டிலே, சில ஊர்களில், சில குடும்பங்களில் பில்லி சூனியம் பண்ணுகிறார்கள். அன்றைக்கு சொல்லி இருக்கிறார் யார்? அப்போஸ்தலர் பவுல். வரலாறு, பகைகள், அதாவது அநியாயத்தில் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. இது இல்லாத இடம் இல்லை அப்படிதான் சொல்லணும். இது இல்லாத இடம் இல்லாததான் நிறைய இருக்கு. இது இல்லாத இடம் குறைவா இருக்கு. அக்கிரமம், அதுல வந்து பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், மார்க்க பேதங்கள், கொலைகள். நான் ஒரு புக் எழுதுனேன், பில்லி சூனியத்தை. சாதாரணமா பில்லி சூனியம், அவன் கொலைகாரன், அதனால தான் பில்லி சூனியம் பண்றான். அவன் கொலை செய்யறதுக்கு தான் பில்லி சூனியம் பண்றான். அவன் கொலை செய்ய கத்தி இல்லை, வேற ஒரு சாதனத்தை யூஸ் பண்றான். அவனுடைய எண்ணங்கள் கொலை செய்யுது. அதுதான் ஆண்டவர் அங்க பொல்லாத சிந்தனைகள் இதயத்திலிருந்து புறப்படுது. ஸோ அவன் செய்கிற அவனுடைய விளைவு கொலை செய்கிற திட்டத்தில் இருக்கிறதுனால அது ஒரு அக்கிரமம். அதுக்கப்புறம் அசிங்கத்துல விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராதனை, பில்லி சூனிய வகை, குடி, போதை, வெறிகள், களியாட்டுகள், நைட்டெல்லாம் பார்ட்டி. ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு அப்போஸ்தலர் பவுல். இந்த கடைசி குடிபோதை, வெறிகள், களியாட்டுகளை பற்றி நான் கடந்த 2 நாளாக நானும் யோசித்து பார்த்தேன். கம்பெனி பார்ட்டிலாம் இருந்து போகாம இருக்க முடியல. போகலன்னா நம்மளை ஒதுக்கி விடுவார்கள். போனால் அங்கே போயிட்டு உட்காந்து அவர்கிட்ட பேசி தான் ஆகணும். இது வந்து சூழ்நிலையில தேவன் அறிவார் நம்மளோட சூழ்நிலை என்ன. பட் இதே தொழிலாக இருந்து செய்கிறாங்கல்ல, அது வந்து மன்னிக்க முடியாதானே. இதே தொழிலா எங்கள் நாட்டில் வாங்குறது 1000 ரூபாய் இருந்தால் ஒரு 800-900க்கு
900 குடிச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. பட்டினி இருந்துட்டு குடிப்பாங்க, வெறிகள். இது போல இதெல்லாம் அக்கிரமம். இதெல்லாம் இந்த மாதிரி ஜீவன்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா இவர்கள் கடைசியில அக்கினியிலே தள்ளப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை, வழியும் இல்லை, எப்பொழுதோ சாய்ந்தவர்கள். ஸோ நாம் அசைக்கப்படாமல் இருக்க இவை எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அசைக்கப்படுவதில்லை என்பது அவ்வளோ ஈஸி. நாம் அசையாமல் இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக நான் குறிப்பாக சொல்ல போனேன்னா, இந்த நம்ம அப்போஸ்தலர் பவுல் சொன்ன இந்த லிஸ்ட்ல இருக்கிற அத்தனையும் உலகமெல்லாம் நிரம்பி இருக்கு. இதை நாம் எப்படி இதை கிளீன் செய்ய போகிறோம் என்பது அதற்கு பெரிய குருசேடு ஊழியம் தான் பண்ணணும். அது கூட நடக்க விட மாட்டான்றாங்க. டோர் திறந்தா வெளியிருந்து சண்டைக்கு வருவார்கள், சத்தம் வருன்றாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆண்டவர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், நாம் எந்த அளவுக்கு முயற்சி படுகிறோம், எந்த அளவுக்கு பிரயோஜனமான ஊழியக்காரனாக இருக்கிறோமோ அதை ஆண்டவர் பார்த்து நமக்கு கிருபை செய்கிறார். ஆனாலும் மார்க் 5:15 ஒரு சரியான உதாரணங்க. இன்றைக்கு மக்கள் எல்லாரும் வெல்விஷர்ஸ் கிடையாது. எல்லாரும் உங்களுக்கு நன்மை செய்ய வருவாங்க, உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று நினைத்து ஏமாந்து போகாதீர்கள். ஏனென்றால் நாம் ஒரு நல்ல ஒரு வசனம் இயேசுவினிடத்தில் அதாவது மார்க் 5:15 அருமையான வசனம் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு 2000 பிசாசு பிடித்து அவனுடைய நிலைமை என்னன்னு தெரியும். அவனை ஆண்டவர் பார்த்து விடுதலை ஆக்கி அவனை சுகப்படுத்தி, அவன் சுகமான பிறகு எப்படி இருக்கான்னா தெளிந்த புத்தியோட ஆண்டவர் பாதத்தண்டையில உட்கார்ந்துருக்கான். நீங்க பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆஹா ஆண்டவர் இவனை குணப்படுத்திட்டாரே, நல்ல ஆண்டவர்னு சொன்னாங்களா? இல்லை. என்ன நடந்தது தெரியுமா? அந்த லேகன் தெளிந்த புத்தியில் உட்கார்ந்தவன எல்லாரும் கதை பேசுறாங்க. ஏய் அவனை குணப்படுத்திட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. வரலாறு எழுதி வச்சுக்கோங்க. வந்தவங்க எல்லாரும் அவன் தெளிந்த புத்தி ஆகிவிட்டான், இவனுடைய பண்டிகைலாம் நாசமாகி போச்சு, பிசாசெல்லாம் ஓடி போச்சு, இவரை நாளை இருந்தால் எல்லாரையும் ஓட்டிடுவாருன்னு சொல்லி இயேசு கிட்ட கேட்டு நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுங்க. இயேசு அனுப்பி விட்டாங்க. இயேசு ஒருத்தனுக்கு குணமாக்கி அவனை பூர்ண குணமாக்கி அவன் தெளிந்த புத்தியோட அப்படியே ரொம்ப டீசெண்டா உட்கார்ந்துருக்கான். பிசாசு பிடித்தான், நேற்று பிசாசு பிடித்தா இன்னைக்கு ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்துருக்கான் இயேசு பாதத்தண்டையில். அங்க பிசாசு வர முடியாது. தெளிந்த புத்தியா இருக்கிறவனை பார்த்து அவனை யாரும் அவனுக்காக பரிதாபப்படவில்லையா, அவனுக்காக ஏங்கவில்லை, அவனை யாரும் அவனுடைய நன்மையை குறித்து யோசிக்கவில்லை. இயேசுவை தான் அனுப்பிவிட்டார்கள். அதனால யாரும் உங்களை வெல்விஷர்ன்னு சொல்லி உங்களுக்காக எல்லாம் செய்கிறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்பி போடாமல் உண்மையாக இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதே சமயம் இருக்கும். உண்மையாக நமக்கு வெல்விஷரா என்பதை அந்த முன்னாடி ஒரு 2 கட்டம் போட்டு காமிச்சு பாருங்க. அநியாயம், அக்கிரமம், அசிங்கம். அந்த கட்டத்துக்குள்ள இல்லைன்னா அவங்க உண்மையானவங்க. அந்த கட்டத்துக்குள்ள அவங்க இருந்தாங்கன்னா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம் இது. அதனால இயேசுக்கே இந்த சூழ்நிலையில் வந்திருக்கும் போது நமக்கு நடக்க ஒன்றும் ஆகாது. நாம் கண்ணு மூடுனா நாம் காலியாகி போடுவோம். இயேசுவையே அந்த அளவுக்கு துன்பப்படுத்தின உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அப்படிதான் இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நமக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறது. ஆனால் காலம் ஒரு நாள் வரும், எவரெவருக்கு இயேசு தேவையோ தானாக வருவார்கள். அதே மத்தேயு 15:20 கர்த்தர் கலிலேயாவில போய் அங்க மலை மேல உச்சியில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா என்ன செய்யறாங்கன்னா முடவர்கள், சப்பானிகள் எல்லாரையும் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர் பாதத்தண்டையில் இப்போ உட்கார வைக்கிறாங்க. அன்னைக்கு லேகன் உட்கார்ந்து இருக்கும் போது விரட்டி விட்டாங்க இயேசுவை. இப்போ இயேசு சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு, கொண்டு பாதத்தண்டையில உட்கார வச்சு குணமாக்கி அனுப்புறாரு இயேசு. பாருங்க, ஆண்டவர் எப்ப தேவையோ அவர்களாக வருவார்கள். அது ஒரு சூழ்நிலை வரும். ஆனாலும் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நாம் அசைக்கப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். சரிங்களா? கலாத்தியர் 5:13, 22, 24 அது ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட். அதில் என்ன சொல்லுதுன்னா, அது நல்ல ஒரு வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள்.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது, சாயாமல் இருக்க. இது செய்கிறோமா? அதை தொடர்ந்து இதை படித்துக்கொண்டு இதை பிராக்டிஸ் பண்ணும்போது நாம் சாய மாட்டோம். இல்லையா? ஓகே. புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை கண்டிப்பை வெறுக்கிறவன் மோசம் போகிறான் என்று புரோவர்பு 10:17 சொல்லுகிறது. நான் முடிக்க போகிறேன். கடைசியாக என்னுடைய வார்த்தை இது. பெரியோர்களே, சிறுவர்களே, சிறுவர்கள் யாருங்க இருக்காங்க? ரொம்ப சிறுவர் நமக்கு ரூத்து தான் இல்லையா? பெரியவர்களே, சிறியவர்களே, நம்மில் சிறுமைப்பட்டவர்கள் அநேகர் பெரியவர்களாயும் அநேகர் சிறுவர்களாயும் இருக்கிறார்கள். தேவன் ஒருவரே இந்த சிறுமையை நம்மிலிருந்து அகற்ற முடியும். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருப்பதால் ஆவியின் கனியிலே நிலைத்திருந்து எப்பொழுதும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போமாக. ரூத் 4:13-15 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. போவாஸ் தன் வாழ்க்கையில் அதிக பாடுகளை அனுபவித்த ரூத் என்கிற மங்கையை மணந்தான். அந்த ரூத்தின் மூலமாக தேவன் போவாசுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தளினார். அந்த பிள்ளை தன் பாட்டி முதல் எல்லாருக்கும் பெரும் உதவியாய் இருந்து வளர்ந்த பின் அவன் மகனுக்கு மகனாக தாவீது என்கிற ராஜாவை ஜனிப்பித்து அந்த தாவீது ராஜாவின் வழியிலே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஜனித்தார். பாவிகள் மனம் திரும்பினால் நன்மைகள் பெருகுவது தேவன் நம்மேல் அன்பாகவே இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. நாமும் இப்படிப்பட்ட தேவன் மேல் முழுமையாக அன்பு செலுத்தினால் நாம் அசைக்கப்படுவதில்லை என்றும் நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன். அதாவது ரூத்தோட மாமி, அந்த மாமிக்கு ஒரு பெரிய நல்ல மகிழ்ச்சி என்னன்னா, ரூத்துக்கு குழந்தை பிறக்க போகுது போவாஸ் மூலமா. ஆனால் எல்லாரும் எப்படி பார்த்துறாங்கன்னா, ரூத்துக்கு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தை உன்னை காலகாலமாக காப்பாற்றணும். ஏன்னா எதுவுமே ஹோப் இல்லாத சூழ்நிலை. அந்த மாமி நகமைக்கு ஒரு ஹோப்பு கிடையாது, நம்மளெல்லாம் யார் காப்பாற்றுவாங்க? அந்த குழந்தை வரும்போது அந்த குழந்தை மூலம் குழந்தை எப்போதும் நம்ம தாய் தகப்பனை பார்த்துக்குவோம், ஆனால் பாட்டியை பார்ப்போமா? தாத்தா பாட்டியை பார்க்குறாங்களே எங்கேயாவது குழந்தைகள் இந்த அளவுக்கு. அதாவது ஒரு குழந்தை தாத்தா பாட்டி மேலே பெற்று இருந்தால் கண்டிப்பாக அப்பா அம்மா மேலே இருக்கும். ஆனால் அப்பா அம்மாவோட நிறுத்திட்டா தாத்தா பாட்டி காலி ஆகிடும். அப்போ அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்காது. வயசாகும் போது அந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தன்னுடைய தாத்தா பாட்டிகளை பார்க்கும்போது அங்கே அது தேவனுடைய அனுகிரகம், அந்த கிருபையை நம்ம உணரலாம். தேவனுடைய கிருபை இருக்கும்போது பெரிய சமாதானம், பெரிய தேவனுடைய அன்பு நம்ம எல்லாரும் ஆளுகை செய்வதாக என்று சொல்லி சிறிய ஜெபம் செய்து முடிக்கிறேன். சர்வநல தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த வார்த்தைகள் எல்லாம் முடிது ராஜா. நாங்கள் சாயாத படிக்கிற கர்த்தாவே எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, நல்ல தேவனே ராஜா, எங்களோடு இடைப்பட்டு பேசி எங்களுக்கு என்னெல்லாம் காரியம் வருகிறதோ அத்தனை நேரமும் உண்மை நோக்கி பார்த்து கர்த்தாவே, உண்மை எங்கள் முன்னிலை நிறுத்தி உமது வார்த்தைகளை வலது பரிசத்திலிருந்து நீர் சொல்ல நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க கர்த்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, கர்த்தாவே இனி எந்த நேரமும் ஆண்டவரை நாங்கள் சாயாத படிக்கு எங்களை நிலையாக நீர் வழிநடத்தும் சுவாமி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இந்த சபையிலேயும் ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.